ஸோ ஹலோ ஹேண்ட்ஸ் ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு சிஎஸ். நான் உங்களுக்கு இன்றைக்கான டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப முக்கியமான டாபிக்னே சொல்ல முடியும். இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம MCU 1 vs 1 கேரக்டர்ஸ் வச்சு நிறையா பார்த்துருப்போம். ஸோ இந்த டாபிக் அதில் ஒன்று அயன்மேன் vs தார். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ இதில் யார் வின்னுன்றது முதற்கொண்டு சொல்ல போகிறோம். ஏன்னா பல யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா நியூட்ரலாக முடிச்சிடுறாங்க. ஸோ நம்ம இதில் யார் வின்னு அப்படின்ற மொத்தத்தையும் பார்க்க போகிறோம். அது சேமே பார்த்தீங்கன்னா இதில் அவர் ஓடின் ஃபோர்ஸோ இல்லை பெரிய பெரிய அட்டாக்கை யூஸ் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் 1 vs 1. அதாவது நம்ம அயன்மேன் பார்த்திங்கன்னா நானோடெக் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறாருன்னு சொல்ல முடியும். அது சேமே பார்த்திங்கன்னா நம்ம தார் பார்த்தோம்ல. ஸோ தார் பார்த்திங்கன்னா மியோனேர் ஸ்ட்ராம்பேக்கர் இந்த ரெண்டுமே யூஸ் பண்ணுற மாதிரி பார்க்க போகிறோம். பட் ஆனால் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் சப்டிவிஷன் பண்ணுறோம். என்ன மாதிரி அப்படின்ட்டு நம்ம தார் ஃபஸ்ட்டு மியோனியர் யூஸ் பண்ணி நம்ம அயன்மேன் கூட எப்படி சண்டை போடுறாரு, அதில் யார் வின் அப்படின்றது ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோர் ஸ்ட்ராம்பேக்கர் யூஸ் பண்ணால் அயன்மேன் கூட சண்டை போட்டால் அதில் யார் வின் அப்படின்றது பார்க்க போகிறோம். பட் இதில் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அயன்மேன் நானோடெக் அந்த மார்க் தான் யூஸ் பண்ண போகிறாரு இந்த ரெண்டு ஃபைட்லுமே. ஸோ வாங்க அந்த ஃபைட்டை நேரடியாக இவருக்கு பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ட் 90 இருக்குது, ஸ்ட்ரென்த் 45 இருக்குது. அட் த சேமே பார்த்தீங்கன்னா ஸ்பீட் கூட பார்த்தீங்கன்னா 25 இருக்குது, டியூரபிலிட்டி 40 இருக்குது. அட் த சேமே பார்த்தீங்கன்னா அவங்களோட பவரும் 40 இருக்குது. அண்டு அவரோட காம்பேக்ட் லெவலும் பார்த்தீங்கன்னா 40. ஸோ இதெல்லாமே 40 ரேஞ்சில் இருக்குது. பட் அதே இங்கே தார் பார்த்தா இன்டெலிஜென்ட் 80யும் ஸ்ட்ரென்த் 100ம் ஸ்பீடு கூட பார்த்தீங்கன்னா 100ம் டியூரபிலிட்டியும் 100ம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பவர் 85யும் அட் த சேம் வே பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் 90யும் வச்சுருக்காரு. ஸோ இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ அயன்மேன் vs தாரில் யார் வின்னு அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக நம்ம தார் தான் வின் அப்படின்றது. ஏன்னா தார் கிட்ட தண்டர், அதாவது காட் அவர். ஆனால் நம்ம அயன்மேன் ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் மனுஷன் தான். இப்போ நம்ம தார் பார்த்திங்கன்னா மியோனேர் யூஸ் பண்ணார் அப்படின்னா நம்ம ஸ்ட்ராம்பேக்கரோட மியோனேருக்கு பார்த்திங்கன்னா தண்டரஸ்ட் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. இது சேமே பார்த்திங்கன்னா அவெஞ்சர்ஸ் 1 படம் பார்த்துருந்தாலே தெரியும். அந்த மியோனேர்லேருந்து வர தண்டரை வச்சு நம்ம அயன்மேனால் எலக்ட்ரிசிட்டியாக ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதாவது அவர் ஷூட்டை சார்ஜ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இந்த நானோடெக்லேயும் பண்ண முடியுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் இப்போ நம்ம தார் இப்போ மியோனேரை யூஸ் பண்ணி தண்டர் ஷாக் கொடுத்தாலும் சரி இந்த நானோடெக் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சார்ஜ் ஆகி நம்மளோட அயன்மேனோட அல்டிமேட் பவரை கூட காட்ட முடியும். இதில் பார்த்திங்கன்னா ஹல்க் பஸ்டர் இந்த மாதிரி நிறைய அயன்மேன் சூட் வர்றதெல்லாம் தேவையில்லை. நம்ம அயன்மேன் 1 vs 1 தான் நம்ம சொல்லணும் முன்னாடியே. ஸோ அதனால் அயன்மேன் அது கெப்பாசிட்டியை மாற்ற முடியும். அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமில் கூட பார்த்திங்கன்னா தேனோஸ் கூட சண்டை போடுறப்ப நம்ம தாரோட தண்டர் வச்சு பார்த்திங்கன்னா அவர் ஒரு வெப்பனை யூஸ் பண்ணுவார்னே சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அவர் மியோனியர் யூஸ் பண்ணுறப்ப அந்த சக்தி அவருக்கு கம்மியாக தான் அஃபெக்ட் ஆகும். அதனால் இதில் அயன்மேன் ஜெயிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 80% சான்சஸ் இருக்குது. ஆனால் இதில் தார் ஜெயிக்கிறதுக்கும் 90% சான்சஸ் இருக்குதுன்னே சொல்லி முடியலாம். பட் இதே பார்த்திங்கன்னா நம்ம தார் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராம்பேக்கர் யூஸ் பண்ணார் அப்படின்னா அதோட தண்டர் கெப்பாசிட்டி ரொம்பவே அதிகம். அதுவும் குரூட்டால் அது செய்யப்பட்டது. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பவர்னே இருக்குன்னே சொல்ல முடியும். ஸோ இந்த ஸ்ட்ராம்பேக்கர் யூஸ் பண்ணார் அப்படின்னா நம்ம அயன்மேன் நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஏன்னா நம்ம அயன்மேனுக்கு மியோனேர் வச்சு சொல்கிறப்பே ஃபுல் சார்ஜ் ஆகிடும். அதாவது ஒரு தண்டர் ஷாக்கில் இது அதை விட கெப்பாசிட்டி கூட அதிகம். உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்புகிறேன். ஸோ அது பண்ணுறப்ப நம்மளோட அயன்மேனோட சூட் ஓவர் சார்ஜ் கூட ஆகி ஃபெயிலியர் கூட ஆகலாம் அயன்மேன் ஷூட்டு. ஸோ அயன்மேன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு கடவுள் கிடையாது, ஒரு நார்மலான மனுஷன். பட் ஆனால் தார் பார்த்திங்கன்னா ஒரு காட் ஆஃப் தண்டர். ஸோ அவரால் தானாகவே பறக்க முடியும். ஏன் அவர்கிட்ட மியோனேரோ இல்லை ஸ்ட்ராம்பேக்கரோ இல்லைன்னா கூட பார்த்திங்கன்னா அவரால் பறக்க முடியும். பட் நம்ம அயன்மேன் கிட்ட அயன்மேன் ஷூட் இல்லைன்னா பறக்கவே முடியாது. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்மளோட தார் ஸ்ட்ராம்பேக்கர் யூஸ் பண்ணுறப்போ அயன்மேனோட ஷூட் ஓவர் சார்ஜ் ஆகி ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா அவரால் பறக்க முடியாது. ஷூட் விட்டு வெளியே தான் வரணும். அப்படியே அவர் வெளியே சண்டை போட்டாலும் நம்ம தாரோட மரண அடியிலேருந்து அவரால் தப்பிக்கவே முடியாது. நம்ம அயன்மேன் இறக்க கூட வைக்க முடியும் தாரால். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அயன்மேனுக்கு ஜஸ்ட்டு ஒரு 20% தான் சான்ஸ் இருக்குது ஜெயிக்கிறதுக்கு. பட் நம்ம தார் 90%, 90 என்ன 95னே சொல்ல முடியும். ஏன்னா ஸ்ட்ராம்பேக்கருக்கு அவ்வளோ சக்தி. ஸோ இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.